அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை. நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகர்மன்ற தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வாசித்த கவுன்சிலர்கள் கூட்டத்தில் இருந்து வெளியேறினர். நெல்லியாளம் நகர்மன்ற கூட்டம் தொடங்கியதும் தலைவர் சிவகாமி, துணைத் தலைவர் நாகராஜுவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இதையடுத்து 17 திமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தின் ஒரே ஒரு பெண் பழங்குடியின திமுக நகர்மன்ற தலைவர் சிவகாமி பல்வேறு முறைகேடுகள் செய்வதாக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். வெளிநடப்பு செய்த உறுப்பினர்களுடன் நகர்மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நெல்லியாளம் திமுக நகர செயலாளர் சேகர் தினந்தோறும் மிரட்டும் துணியில் நடந்து கொள்வதாகவும், குறிப்பாக பல்வேறு பணிகள் தொடர்பான ஒப்பந்தத்தை தனது உறவினர்களுக்கு வழங்க உத்தரவிடுவதாகவும் நகர்மன்ற தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகர்மன்ற தலைவர் சிவகாமி மீது திமுக உறுப்பினர்கள் பல்வேறு புகார்களை முன்வைத்துள்ள நிலையில் தான் பழங்குடியின பெண் தலைவர் என்பதால் மிரட்டப்படுவதாக சிவகாமி குற்றம் சாட்டியுள்ளார். எல்லா அதிகாரிகளையும் மிரட்டுறதும் என்கிட்ட என்ன செயல்பட விடாம எல்லாமே தடுக்கிறது நகர செயலாளர் தான். அவரோட தலையீடு தான் அதிகமா இருக்கு. இவங்க சம்பாதிக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக எங்களை டார்ச்சர் பண்றாங்க. டெய்லி என்ன டார்ச்சர் பண்றாங்க. ஒரு பழங்குடியின சேர்மன் கூட பார்க்காம ஒவ்வொரு நாளும் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீ அதை செய், இதை செய், அதுல கையெழுத்து போடு, நாங்க சொல்றதுல தான் கையெழுத்து போடணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மிரட்டல் கொடுக்குறாங்க. இது கண்டிப்பா நாங்க எங்க தலைமையில சொல்லி இருக்கோம். இதுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. அம்மா உணவகம் நடத்துறது நகர செயலாளரும் இந்த மண்ட உறுப்பினருமான திரு சேகரன் அவர்கள். அடுத்து எடுத்தீங்கன்னா காலை சுற்றிண்டி அவரோட கஸ்டடியில் நடக்குது. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோழி கழிவு அதெல்லாம் வெளியே ஏற்றுமதி பண்ணுறாங்க கேரளாவுக்கு. அந்த ஏற்றுமதி பண்ணுறதுல லாரி நம்பரோடு நாங்கள் இங்கே நம்பர் வச்சோம் இல்லைங்களா. ஒரு நாளைக்கு அதில் வருமானம் அவருக்கு 2000 ரூபா. நகரமன்ற தலைவரும் துணைத் தலைவரும் அவருடைய உதவியாளரும் சேர்ந்து அதிகாரிகளை மிரட்டுவதும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதுமாக மொத்தமாக இந்த நகராட்சியை முடக்கி எந்தவிதமான வளர்ச்சி பணிகளும் இதுவரை நடைபெறவில்லை. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை.